ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சோளத்தை எப்படி வேக வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதாங்க சோளம். இந்த சோளத்தோட வெளிப்பக்கமாக இருக்கிற தோலை எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 லேயரை மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த கம்பு மாதிரி இருக்கிற மேல் பகுதியும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா சோளத்தையும் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, எல்லா சோளத்துல இருந்தும் வெளிப்பக்கத்தில் இருக்கிற தோலை எடுத்தாச்சு. இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு பானையில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இந்த சோளத்தை எடுத்து வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இதை நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். பாருங்க, இது தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லாவே வேக விட்டு எடுத்துக்கோங்க. இதை மூடி போட்டே வேக விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த சோளத்தோட மணமும் சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இதை நல்லாவே வேக விட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த வெளிப்பக்கத்தில் உள்ள தோலை நீக்கிடலாம். பாருங்க, சோளம் ரொம்பவே சூப்பராக குக்காகி வந்திருக்கு. இதை இப்படி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ இதில் மசாலா சேர்த்து எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து எடுத்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது கூடவே எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவை இந்த சோளத்து மேலே தடவி சாப்பிடும்போதும் ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.